ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே விலாக் தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் பெரிய வேலையெல்லாம் நடந்தது. அது என்னென்ன வேலை அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். நேற்று வந்து மருதாணி வச்சுருந்தேன். நான் போன விலாக்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அது வந்து இன்றைக்கி நல்லாவே செவந்து வந்துருந்தது. மருதாணி வைக்கிறதுனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். கோன் வைக்கிறது வந்து டிசைன் போடலாம், ஓகே. ஆனால் ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். எனக்கு அது அந்தளவுக்கு பிடிக்காது. மருதாணி வந்து உடம்புக்கும் குளிர்ச்சி, வைக்கிறதுக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் பெருசாக டிசைன் ஒன்றும் வைக்க மாட்டோம். இதனால அந்த ரவுண்டு சுற்றி அந்த விரலில் மட்டும் வைப்போம். அந்த மாதிரி வைக்கிறது தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை ரெகுலராக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது வச்சுருவேன் கண்டிப்பாக. அதுவும் இந்த சம்மரில் அடிக்கடி வந்து வச்சுருவேன் நான் மருதாணி. இதுக்காகவே நான் வந்து எங்கள் வீட்டில் மருதாணி செடி வந்து இல்லாமல் இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், பக்கத்தில் ஒருத்தவங்ககிட்ட இருந்து குச்சியை ஒடிச்சிட்டு வந்து வச்சு நான் இதுக்காகவே வளர்த்தேன். ஏன்னா அடிக்கடி நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஓசி வாங்க முடியாது இல்லையா? அதனால இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூரிக்கு தான் வந்து மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா டிஃபன் வந்து இட்லி தோசையாக சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பூரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பூரி கிழங்குக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்க வேக வச்சுட்டேன். இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால நேற்றே நைட் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து படுத்தேன். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சோன்னு நம்ம ரிலாக்ஸாக சமைக்க முடியும் அப்படிங்கிறதுனால. அடுப்பை பற்ற வச்சோன்னு தான் தெரியுது சிலிண்டர் காலி அப்படின்னு. நைட்டு வரைக்கும் ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டு தான் இருந்தது. காலையில் பற்ற வைக்கும்போது தான் தெரியுது சிலிண்டர் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன், இண்டக்ஷனில் இப்போதைக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அது சரியாக வரல, செட் ஆகலை. ஏதோ ஒன்று வேக வைக்கிறதுக்கு, ரைஸ் வேக வைக்கிறதுக்கு, கிழங்கு வேக வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஓகே. வதக்கிறது, பொரிக்கிறது இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அடுப்பு இருந்தால் தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு டக்குனு ஹஸ்பண்டை சொல்லி இண்டக்ஷனை வந்து சிலிண்டரை வந்து மாற்ற சொல்லிட்டேன். அவங்களும் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தூக்கி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூரி கிழங்கு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். பூரி கிழங்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு வந்து வச்சிடலாம். எங்கள் வீட்டு பசங்களுக்கு பூரி கிழங்கை விட நார்மலாக வைக்கக்கூடிய குருமா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து பூரிக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னைக்காவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைப்பேன். நான் ஆனால் மோஸ்ட்லி என்ன வச்சாலும் சாப்பிடுவேன். இருந்தாலும் இது வைக்கும் போது கொஞ்சம் கூட ஒரு பூரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி வந்து வச்சுட்டேன். பூரி கிழங்கு வச்சு அது வேகிற டயத்தில் இந்த நேற்று விளக்கி வச்ச பாத்திரம்லாம் இருந்தது. சரி அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். சண்டேங்கிறதுனால தான் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றாவே விலகி போட்டுட்டேன். இதே மற்ற நாளில் ஸ்கூல் டேஸாக இருந்துச்சு அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் எப்போவுமே இந்த ட்ரேயில் மட்டும்தான் விளக்கி வந்து கழுவி இதில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா அதில் வச்சோம்னாக்க காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு எடுக்க முடியாது. மூடிய ஒரு பக்கம் அது ஒரு பக்கம்னு தனித்தனியாக கிடக்குமா, தேடி எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் மோஸ்ட்லி வந்து நைட்டே விளக்கும் போதே டிஃபன் பாக்ஸுக்குன்னு தனியாக ஒரு ட்ரே வச்சு அதில் விளக்கி வச்சுருவேன். அப்போ நம்ம காலையில் எடுத்து லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். சண்டேங்கிறதுனால ஸ்கூல் தான் கிடையாது. அதனால் நம்ம இதிலே விளக்கி வச்சிடலான்னு ஒரு சோம்பேறித்தனம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை வந்து விளக்கி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு மசாலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வந்து பூரியும் போட்டுடலான்னு சொல்லி பூரி வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சிலிக்கான் மேட்டை இப்போ தான் வாங்கியிருந்தேன். நான் போன விலாகில் வந்து சொல்லியிருப்பேன். அதில் தான் வந்து இப்போ தேய்ச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து வாங்கினதே வந்து பரோட்டா, நான் இதெல்லாம் போடுறதுக்காக தான் வாங்கினேன். இப்போ வந்து பூரியை தேய்ச்சி பார்க்கலான்னு சொல்லி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பூரி எப்போவுமே வந்து போட்ட உடனே அப்படியே திருப்பி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் எடுத்து மோந்து அப்படியே மேலே ஊற்றினீங்கன்னா நல்லா சூப்பராக புசு புசுன்னு பூரி வந்து உங்களுக்கு வரும். சூடோடு சாப்பிட்றதுக்கு பூரி வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அதுலேயும் என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. போட்டு வச்சிடணும், அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. என் பசங்க அப்படி கிடையாது, எப்படி வேணாலும் சாப்பிடுவாங்க. அவங்களும் இப்படி தான் வேணுங்கிற இந்த ரூல்ஸே எங்கள் வீட்டில் பெரும்பாலும் கிடையாது. ஒரு சில விஷயத்துக்கு இருக்குது. ஆனால் பெரும்பாலான விஷயங்களில் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் பசங்களாகட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து சாப்பிட்டுக்குவாங்க. எனக்கு இப்படி தான் செஞ்சு கொடுக்கணும், இப்படி தான் வேணும், சூடாக தான் சாப்பிடுவேன் அப்படிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதுவே எனக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன். சில ஜென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு சூடாக தான் வேணும், அதாவது எப்போ சாப்பிட உட்காடுறாங்களோ அப்போ தான் வந்து இட்லியோ தோசையாக இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூடாக சாப்பிட்ற பழக்கம் வந்து உண்டு. அந்த மாதிரி உள்ள ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைலாம் இல்லை. பூரி போட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கம்பு பணியாரத்துக்கு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஈவினிங் செய்யலான்னு தான் ஊற வைக்கிறேன். ஒருவேளை
புளிக்கலை அப்படின்னா நான் வந்து மறுநாள் தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மழை லைட்டாக வந்து தூறிக்கிட்டு இருக்கு. புளிக்குதோ என்னமோன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஊற வச்சிடலாம் அப்படிங்கிறக்காக நான் ஊற வச்சிட்ருக்கேன். 2 கப் அளவுக்கு கம்பு, 3/4 கப் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நான் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து நீங்கள் வந்து எப்பவும் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் புளிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா பணியாரம் ஊற்ற வரும். இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால காலையில் சமையல் வேலை வந்து வேகமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சாம்பார் தான், பூசணிக்காய் இருந்தது, சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் கீரை. ஏன்னா பூசணிக்காய் இல்லாமல் வேறு சாம்பார் வைக்கலாம். இன்றைக்கி அமாவாசைங்கிறனால அதுதான் வைக்கலாம், ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் இப்போ வேறு சாம்பாருக்கு வேறு ஒன்றும் காயும் இல்லாமல் இருந்தது. சரி, கீரை இந்த சாக்கிலையாவது சாப்பிட்டா தான் உண்டு பசங்க அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து கீரையும் வச்சுட்டேன். கீரையை மட்டும் வச்சா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்கிறதுனால தான் வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிடலாம்னு சொல்லி அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டேன். வாழைக்காய் வந்து நான் எப்படி ஃப்ரை பண்ணுவேன்னா, தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக ரவுண்டாக கட் பண்ணி அது உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அரைவேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு பெசரி வச்சு தோசைக்கல்லில் போட வேண்டியதான். நான் வந்து சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். அதை தாளித்து விட்டுட்டேன். கீரையும் இந்த மாதிரி தான் வச்சிடணும். கீரை வந்து இந்த மாதிரி டயத்தில் வாங்கி பசங்களுக்கு கொடுத்தா தான், நானும் ஒவ்வொரு நாள் நினைக்கிறது ஏதாவது ஒரு டயத்தில் பசங்களுக்கு கீரை வச்சிடணும் அப்படின்ட்டு. இப்போ என் பையன் வீட்டில் இருக்கிறனால சுத்தமாகவே கீரை வைக்கிறதே கிடையாது. ஏன்னா அவன் கீரை அறவே சாப்பிட மாட்டான். ரைஸும் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. தோசைக்கல்லில் அப்படியே வாழைக்காயை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த அப்படியே வந்து அந்த வாழைக்காயை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இந்த பசங்களுக்கு இப்படி வச்சா தான் பிடிக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி தான் வைப்பேன் மோஸ்ட்லி. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காயில் புட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து வாழைக்காயை அப்படியே முழுசாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலை ரிமூவ் அதை நல்லா சீச்சிட்டு வரமிளகா, கடவுள் பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம வாழைக்காயும் சீச்சி வச்சு வாழைக்காயும் அதில் போட்டு அப்படியே தேங்காய் பூ போட்டு இறக்கிறது. அதுவுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதெல்லாம் இப்போ யாருங்க செய்கிறது, சாப்பிட்றதே கிடையாது பசங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சால் தான் சாப்பிடுவாங்கிறனால நான் இந்த மாதிரி வந்து வாழைக்காயை வச்சிடுறது. அப்படியே ஒரு சைடு வாழைக்காயை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கீரை பொரியலும் வந்து ரெடி பண்ணியாச்சு. சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் அப்படியே 1 by 1 வந்து அப்படியே பார்த்துட்டோம்னாக்க சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறனால அதை பார்த்தாச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி பெரிய வேலை ஒன்று நடக்குதுன்னு சொன்னாலே அது என்ன வேலைன்னு பாருங்கள். இந்த ரூமில் கபோர்டு வந்து வீடு கட்டும் போதுலேருந்தே இருக்குது. அது வந்து நல்ல மரம் போடலைன்னு நினைக்கிறேன். அது என்னாச்சுன்னா அப்படியே பவுட்ரு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப நாளாக இருக்குது. அதனால் இந்த கபோர்டெல்லாம் எதுவுமே வைக்காமையே தான் இருந்தோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது பேக் சைடு அப்படியே வந்து பாத்ரூம் இருக்கிறனால தண்ணி லீக்கேஜ் ஆகுதா என்னன்னு தெரில. அந்த ப்ளேவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரிச்சு அப்படியே வந்து உளுத்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கீழ் போர்ஷன் மெயினாக மேலே உள்ளது கூட நல்லாயிருக்கு, பாதிக்கு மேலே உள்ளது நல்லாயிருக்கு. கீழே உள்ளது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த செவரெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே பொரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதா ஈரம்? அது வந்து அப்படியே பின்னாடி வந்து பாத்ரூம் இருக்கிறனால தண்ணி எதுலேயோ லீக் ஆகி செவர் ஃபுல்லாக வந்து ஸ்பாயில் ஆயிடுது. இந்த கபோர்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சுட்ருக்கோம். என் ஹஸ்பண்ட் தான் வந்து பிரிக்கிறாங்க. இதுக்கு ஆள் வச்சு பிரித்தா அதுக்கு ஒரு 2000 3000 கேட்பாங்க. அப்படிங்கிறதுனால நாங்கள் ஆளெல்லாம் கூப்பிடல. நானும் என் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேருமே சேர்ந்து இதை பிரிச்சிடலாம்னு சொல்லி பிரித்து எடுத்துட்டோம் ஒரு வழியாக வெளியில். பார்த்தீங்கனாலும் தெரியும். இந்த கபோர்டை பாருங்கள், மேல் போர்ஷன் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த கீழ் போர்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பிளேவுட்லாம் பார்த்தீங்கன்னா லேயராக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஃபுல்லாகவே அந்த கீழே உள்ளது ஃபுல்லாகவே உளுத்து கொட்டிடுச்சு. அதில் எப்படி தான் இவ்வளோ நாள் நின்றுச்சுன்னே தெரியலை. சரின்ட்டு அதை எடுத்துடலாம் கம்ப்ளீட்டாகவே. இந்த இடத்துல வேறு ஏதாவது வச்சுக்கலாம். ஒரு பீரோ ஒன்று. எங்கள் வீடு வந்து ரொம்ப பெரிய வீடெல்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன வீடு தான். அதில் வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குங்கிறனால எக்ஸ்ட்ரா ஒரு பீரோ ஒன்று இருந்தது. சரி, அதை இதுக்குள்ளே வச்சிடலாம். இது வந்து எங்கள் மாமியாரோட பீரோ, அதனால் அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இதை வந்து எடுத்தோம். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா கம்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. சரி, அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து நான் மிக்சிலேயே அரைச்சிக்கிறேன். கம்மியாக போட்டதுனால நான் மிக்சிலேயே அரைச்சிட்டேன். நீங்கள் கூட போடுறதா இருந்துச்சு அப்படின்னா கிரைண்டரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு கையோட கரைச்சி அப்படியே வச்சுருங்க. நான் இது கரைக்கி
சமையலும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்து சாப்பிட வேண்டியதுதான். ஆனால் சாப்பிட்ற சூழ்நிலையில் யாருமே இல்லை. ஏன்னா வீடே வந்து தூசியாக இருக்குது பயங்கரமாக. என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதாவது பிரித்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேருமா சேர்ந்து எல்லாத்தையும் அள்ளி வெளியில் போட்டோம். இந்த இடத்துல உள்ள கபோர்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிரித்தாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கீழே ஒரு டைல்ஸ் ஒட்டியிருப்போம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கபோர்டில் கீழே ஈரஞ்சாத்து ஒரு துணி வைக்க முடியாது, புக்ஸ் வைக்க முடியாது, அப்படியே எல்லாமே ஊறி போயிடும். அப்போவே அதை கவனித்து அந்த இடத்துல டைல்ஸ் என் ஹஸ்பண்ட் வந்து ஒட்டி கொடுத்தாங்க. உங்களுக்கு அது மேலேயும் அந்த கீழேயும் செவர் பாருங்கள் எந்த அளவுக்கு பொறிஞ்சிருக்கிறேன்னு. அது வந்து மரங்கிறதுனால சுத்தமாக அப்படியே அரிச்சிருச்சு. அதனால் நாங்கள் டைல்ஸ் ஒட்டியிருந்தோம். அந்த டைல்ஸ் ஒட்டியுமே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஈரமாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அது மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் கொண்டு வந்து வெளியில் வந்து போட்டிருக்கோம். அப்படியே வீடே வந்து தலையில் தான் கிடக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணி பிரித்து எடுக்கையில் நிறைய பவுடரமாக தூசியமாக இருந்தது. அதனால் எல்லாத்தையுமே அள்ளி கொண்டு வந்து வெளியில் போட்டோம். மழையும் பார்த்திங்கன்னா லைட்டாக தூரிக்கிட்டு வேறு இருக்குது. அங்கே பிரித்த அந்த கப்போர்டை என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணோம். மேலே உள்ள போர்ஷன் நல்லா இருக்குங்கிறதுனால கீழே உள்ளது மட்டும்தான் அரிச்சிருச்சு. அதனால் கீழே உள்ளதை கட் பண்ணிவிட்டு மேலே உள்ளதை அப்படியே இந்த சைடு வச்சிடலாம், ஷூ ரேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த இடத்துல அது கரெக்டாக வந்து பொருந்துச்சு அந்த மெயினுக்கு கீழே. அதனால நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வச்சாச்சு. இங்கே வந்து ஷூவெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வாசல்லே தானே எப்போவுமே கிடக்கு கசமசன்னு. அதனால் இதை அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற வரை எவ்வளோ நாள் இருக்கோ வெளியிலே இருக்கட்டும், அது பவுடராக கொட்டினாலும் சரி, தண்ணியில் நனைஞ்சாலும் சரி, என்ன ஆனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து மாப் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாப் போடையில் எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து மாப் போட்டு முடிச்சாச்சு. ஹாலு, ரூமு எல்லாமே மாப் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து அந்த கபோர்டில் உள்ள மிரர். இந்த மிரரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது. அதில் லைட்டாக வந்து புள்ளியாக இருக்கிற மாதிரி ஒரு வந்து தெரியும், கிட்ட கவனித்து பார்த்தா தான் தெரியும். அதனால் அந்த மிரரும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ் இல்லை. அதனால் அதையும் வேறு யார்ட்டையாவது கொடுத்துலான்னு சொல்லி கலட்டி வச்சுருக்கேன். கிராசரி வந்து வாங்கினது இருந்துச்சு, அதை எடுத்து வைக்க கூட எனக்கு டைம் இல்லை. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் அதை எடுத்து வைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அதை வாங்கிட்டு வந்து வச்சதோடு சரி பிரித்து கூட செக் பண்ணலை. அப்படியே எல்லாத்தையும் அப்புறமா பிரித்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மந்த்துக்கு முன்னாடியே நான் வந்து கிராசரி வாங்கிட்டேன். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே தீர்ந்து போன மாதிரி இருந்தது. சரி இல்லாததை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லி அதை வாங்க போனாலே எனக்கு அது 2000 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. சரின்ட்டு அது எல்லாமே வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சாச்சு. ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பொருளை வாங்கணும்னு இன்றைக்கி தான் அதை வாங்குறதுக்கு டைம் கிடச்ச மாதிரி இந்த தொடப்பம் தான். ஏன்னா நான் வச்சுருக்க தொடப்பம் வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து 1 ஃப்ரீ 275 சம்திங்னு நினைக்கிறேன். அதனால இதையே வந்து வாங்கிட்டேன். நான் பெரும்பாலும் இந்த மாதிரி உள்ளது வாங்க மாட்டேன். ஸ்டிக்கு மாதிரி இந்த காமிக்கிறேன் இல்லையா, இது மாதிரி உள்ளது தான் வாங்குவேன். இது கூடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் உள்ள இதெல்லாம் வந்து கொட்டி போச்சு. நானும் ஒவ்வொரு நாள் நினைக்கிறது கடைக்கு போகிறப்ப, ஆனால் சுத்தமாக மறந்துட்டு வந்துடுவேன். அப்படி தான் இன்றைக்கி வந்து நினச்சிக்கிட்டே போனேன். கடைசியில் ஏமாம் வந்துச்சு எப்படியோ. அதை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 ஃப்ரீ உள்ளதை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒன்று இல்லைனாலும் இன்னொரு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றை மட்டும் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். வாங்கிட்டு வந்த கிராசரியெல்லாம் அந்தந்த இடத்துல வந்து நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி கிராசரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த தடவை காலி ஆயிடுச்சுங்கிறனால கொஞ்சம் இந்த மாதத்துக்கு உள்ள மீதி இருக்க மாதத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள இந்த திங்ஸை மட்டும்தான் வாங்கியிருக்கேன், ஃபுல்லாகவே வாங்காமல். அப்புறம் கொஞ்சம் பிஸ்கட்ஸு பாப்பாவுக்கு பையனுக்கு எல்லாருக்கும் ஸ்நாக்ஸுக்காக கொஞ்சம் பிஸ்கட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பிஸ்கட்லேயே ரொம்ப பிடிச்ச பிஸ்கட்லாம் வந்து எனக்கு 50-50யும் லிட்டில் ஹார்ட்ஸ்னு ஒரு பிஸ்கட் இருக்கும் இல்லையா, அதுவும் தான் ரொம்ப பிடிக்கும். மற்ற பிஸ்கட்லாம் பெரும்பாலும் நான் பெரும்பாலும் ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டேன். அப்படி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த பிஸ்கட் மட்டும் கொஞ்சம் சாப்பிடுவேன், அதுவும் இருந்துச்சுன்னா அப்படின்னு. அது வந்து ஏதாவது பசி வர டயத்தில் அந்த பிஸ்கட்டை எடுத்து சாப்பிட்றது. எனக்கு பெரும்பாலும் வந்து ஈவினிங் டயத்தில் சாப்பிடணும்னு ஒரு தாட்டே வரவே வராது. நிறைய பேர் அப்படி தான் டீ குடிக்கிற டயத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் வந்து அந்த டயத்தை விட காலையில் ஒரு 11 மணி இருக்கு இல்லையா, அந்த டயத்துலேருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு வந்து எனக்காவது தோணும் போது அந்த டைம் தான் எனக்கு வந்து தோணும். ஈவினிங் டயத்தில் டீ மட்டும்தான் நான் வந்து எதிர்பார்க்குறது. 4:30 ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படா அந்த டீயை குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா காலையில் குடிக்கிறது இல்லைங்கிறதுனால ஈவினிங்காக தான் அந்த டீயை வந்து மிஸ் பண்ணாமல் குடிச்சிருவேன்.
பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்குலாம் இப்போல்லாம் விம் லிக்யூட் தான் வாங்கிக்கிறது. ஏன்னா இது ஒரு பாக்கெட் வந்து 20 ரூபா 15 ரூபா வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து வரும். அதனால் நான் ஒரு 6-5 பாக்கெட் வந்து வாங்கிடுவேன். இது வந்து நல்லா யூஸாக இருக்குது. நான் தண்ணியும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததுனால பாத்திரம் கழுவுறதுக்கு அப்படி அப்படியே எடுத்து ஊற்றுறாமல் மிக்ஸ் பண்ண தண்ணியோடு சேர்த்து ஊற்றும் போது நம்மளுக்கு லிக்யூடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து வர்ற மாதிரி இருக்குது. இந்த கார்பேஜ் பேக் போடுறதுக்காகவே இந்த பாக்ஸ் வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேன்னா அது நல்லாவே எனக்கு யூஸ் ஆகுது. செஞ்ச நாள்லேருந்து இன்ன வரைக்குமே நான் அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு கார்பேஜ் பேக்கை எடுக்கிறதுக்கு நல்ல யூஸாக இருக்குது. இது எப்படி செஞ்சேங்கிற வீடியோலாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கு நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், இல்லைன்னா ஐக்கானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சண்டேனாலே ப்ரிப்ரேஷன் வேலை ஏதாவது பண்ணி வைக்கணும் இல்லையா? அப்படி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தீர்ந்துருச்சு. சரி அதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் உரிச்சு வச்சேன் பூண்டெல்லாம். ஆனால் அரைக்க டைமே கிடைக்கல. ஏன்னா இந்த கபோர்டை பிரித்ததுனால அந்த வேலையிலே சரியாக போயிடுச்சு. அதனால என்ன பண்ணேன், நைட்டு தான் வந்து எல்லாத்தையுமே அரைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் எண்ணெயும் வந்து விட்டுக்குவேன், தண்ணி ஊற்றாமல். நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். இல்லை நிறைய பல்காக அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. அதாவது அரைக்கும் போது கல் உப்போ சால்ட்டோ ஏதோ ஒன்று போட்டு கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கல் மாதிரி ஆகாமல் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக எடுக்கிற மாதிரி வந்து வரும். லாண்ட்ரியும் போட்டு அதையும் காய போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கிட்ட இருக்கும். காய போட்டு முடிச்சுட்டு நைட்டு டின்னர் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். கடையில் தான் வாங்கிக்கலாம்னு நினச்சேன். சரி கடையில் நம்ம காசு கொடுத்து வாங்கி ஒரு பொருளை சாப்பிட்றத விட வீட்டிலே உப்புமா செஞ்சாலும் சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே நான் உப்புமா வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிடலான்னு சொல்லி அதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பசங்களுக்கு பிடிக்காது தான், ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலையாக போச்சுப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயவாக பேசணும் பசங்கள்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த உப்புமாவை ஒரு நாளைக்கு சாப்பிட்ருவாங்க. அதனால் இன்றைக்கி உப்புமா தான் வந்து ரெடி பண்ணேன். இந்த உப்புமா கிண்டும் போது பார்த்திங்கன்னா கையில் அந்த ரவை தண்ணியோடு சேர்த்து கையில் தெரிச்சிருச்சு. எரிச்சல் என்னால் தாங்கவே முடியலை. டக்குன்னு போய் ஐஸ் வைக்கவும் முடியலை, தண்ணியும் வந்து தொட முடியலை. ஏன்னா நான் வந்து உப்புமா கிண்டிக்கிட்டு இருக்கேன். அதை போட்டு போனால் அதை கட்டி ஆயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நம்ம மைண்டு ஃபுல்லாக எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு தெரிச்ச கையில் புண்ணாயிருச்சு, அதுக்கு ஒரு மருந்து தடவுங்கிற அந்த மைண்டு கூட போகலை. ஏன்னா சின்ன வயசாக இருந்துச்சுன்னா அப்படின்னா ஓயாமல் அம்மாட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்போம், எரியுது இதை காந்தது புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அது வந்து அப்போ முக்கியமாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை. நம்மளுக்கு என்ன காயங்கள் பட்டாலும் நம்மளோட மைண்டு அடுத்து வந்து அடுப்பில் இருக்குது, அதை இறக்கணும், அதை செய்யணும், இதை பண்ணணும் அப்படிங்கிற மைண்டு தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. என்னைய மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஏன்னா எவ்வளோ காயப்பட்டாலும் அது சட்டை பண்ணுறதே இன்றைக்கி தான் மாவு அரைக்கல, மறுநாளாவது அரைக்கணுங்கிறக்காக கையோடு எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா ஊற வச்சிடலாம் அப்படிங்கிறக்காக அதை எடுத்து வச்சுட்ருக்கேன். இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.